நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். திருப்பாடல் 91 10-11 இறை வார்த்தைகள். தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். சகோதரனே சகோதரியே, தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். முழு மனதோடு ஆராதனை செய்வோம், முழு ஆற்றலோடு ஆராதனை செய்வோம், முழு இதயத்தோடு ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஆராதனைக்கும் புகழுக்கும் துதிக்கும் உரிய ஒரே இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்து இந்த ஆராதனையினுடைய அத்தனை பேறு பலன்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய முழுமையான கவனத்தை ஆண்டவர் பக்கமாக திருப்புவோம். நம் பார்வை ஆண்டவர் மீது படட்டும். நம் சிந்தனைகளை ஆண்டவரை நோக்கி குவிப்போம். நம் இதயத்தை ஆண்டவரின் பக்கமாக திருப்புவோம். இயேசுவே, என்னை ஆய்ந்து அறிந்திருப்பவரே, நான் நடப்பதையும் படுப்பதையும் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருப்பவரே, உம்மை போற்றுகிறேன், துதிக்கிறேன். அப்பா, நீர் இந்நாள் மட்டும் எனக்கு செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறேன் ராஜா. எம்மை ஆசீர்வதியும், அரவணைத்து பாதுகாத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாட அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே என்கிற பாடலை பாடி நாம் ஜெபிப்போமாக. இயேசுவின் வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய பரிசுத்தம் நம் மீது ஒளிர மன்றாடுவோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம். துதித்து பாடி ஆராதனை 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 செய்கின்றோம்.
தாவீதின் திருமகனே, என் மீது இறங்கும் ஐயா. என்னை கடைக்கண்ணால் பாரும் ஐயா. என் துயரங்கள் மிகுதி, என் வேதனைகள் மிகுதி, என் மனபாரங்கள் மன கஷ்டங்கள் மிகுதி. ஆண்டவரே, உம்மிடத்திலே அடைக்கலம் தேடி ஓடோடி வந்திருக்கிறேனே அப்பா. என்னை கண்ணோக்கி பாரும் என் தாவீது ராஜா என்று சொல்லி பாடி நாம் ஜெபிப்போம். தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்கும் ஐயா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்கும் ஐயா. கடை கண்ணால் என்னை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணால் என்னை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். உற்சாகமாக ஆராதனை 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 செய்கின்றோம். ஆண்டவர் தொடுகின்ற நேரம் இது. உன் நோய்களை தொடுகின்றார், உன் நோயின் வேர்களை தொடுகின்றார். நீ எந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு மனபாரத்தோடு குழப்பத்தோடு இருந்தாலும், ஆண்டவர் உன்னை தொடுகின்ற நேரம் இது என் அன்பு சகோதரனே. ஆண்டவர் உன்னை தொடுகின்ற நேரம் இது என் அன்பு சகோதரியே. இதோ ஒரு தாயானவள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு, ஐயா எனக்காக செபியுங்க ஐயா, இந்த நற்கருணையை ஒப்புக்கொடுங்க ஐயா. கடந்த ஒரு மாதமாக நான் துன்புற்றுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இருக்கின்ற வலி, எனக்கு இருக்கிற வேதனை, மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக அது ஒரு புற்றுநோயாக இருக்க வேண்டும். அதனால்தான் உங்களுக்கு இவ்வளவு தொல்லைகளை அது கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைக்கு நான் சென்று விடக்கூடாது. இயேசுவே என்னை குணப்படுத்துங்க, இயேசுவே என்னை சுகப்படுத்துங்க, இயேசுவே என்னை திடப்படுத்துங்க என்று சொல்லி உருக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த தாயோடு நாமும் இணைந்து இந்த தேவ நற்கருணையிலே ஒப்பு கொடுத்து ஜெபித்தவர்களாய் நீ தொடுவாய் இயேசுவே நோய்களையே இயேசுவே. நீர் தொடுவா இயேசுவே என் நோய்களையே இயேசுவே. ஆசீர்வதிப்பா இயேசுவே, மீட்பு பெறுவே இயேசுவே. ஆசீர்வதிப்பா இயேசுவே, மீட்பு பெறுவே இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோ. துதித்து போற்றி ஆராதனை செய்வோம். ஆராதனை 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 செய்கின்றோ. இந்த உலகத்தில் மகனே மகள், நீ அனாதை இல்லை, நீ தனித்து விடப்பட்டவன் அல்ல. எனக்கு யாருமே இல்லையே என்கிற கலக்கம் வேண்டாம் என் அன்பு சகோதரியே. உனக்கு ஒரு துணையாளர் உண்டு. உன்னை பேற்ற ஒரு தாயாய் தந்தையாய் நம் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டு. நீ தனிமையில் இல்லை மகனே, நீ அனாதை இல்லை என் பிள்ளையே. ஆண்டவர் உனக்கு பக்கபலமாக உனக்கு துணையாக இருக்கிறார். உன்னை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை அணைத்துக் கொள்வது போல ஆண்டவர் இன்று உன்னை அரவணைத்து நேசிக்கிறார், அன்பு செய்கிறார், உனக்கு இரக்கம் காட்டுகிறார், உன்னை மன்னிக்கின்றார், உன்னை ஆற்றலால் வல்லமையால் திடப்படுத்துகின்றார்.
மார்போடு அணைத்து கொண்டு மன்னித்து வாழ்வு தரும். மார்போடு அணைத்து கொண்டு மன்னித்து வாழ்வு தரும். பேரன்பே உன் பாதத்தில் என் குற்றம் ஏற்றுக்கொள்ளும். பேரன்பே உன் பாதத்தில் என் குற்றம் ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். அருள்தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. அருள்தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. உங்கள் பதில், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவாக்கினர்களின் உயிர் மூச்சே, ஆண்டவரே இரக்கமாயிரும். அசைந்தாடும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். பிரமாணிக்கமான ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். தீர்ப்பளிக்கும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். உள்ளங்களை தொடும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். தேற்றிடும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். திடம் தரும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். ஊற்று பெருக்கே ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். உள்ளத்தில் உறைபவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். நீதியின் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். நீதிமானின் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். நிர்மல ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். நிறைவாழ்வின் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். சத்திய ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். நித்திய ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். மகிழ்ச்சியின் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். சமாதானத்தின் ஆவியே, ஆண்டவரே வழிகாட்டும் ஆவியே, ஆண்டவரே வழிகளை இரக்கமாயிரும். திறப்பவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். தடைகளை உடைப்பவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். கொடைகளை அருள்பவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். பகைமையை ஒழிப்பவரே, ஆண்டவரே பாசத்தை இரக்கமாயிரும். பொழிபவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். பயமதை போக்குபவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். கயமையை நீக்குபவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவத்தை நீக்குபவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். கோபத்தை போக்குபவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். சாபத்தை நீக்குபவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். சாத்தானை ஒழிப்பவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். பலமளிக்கும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். நலமளிக்கும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணப்பிக்கும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவாக்கின் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். நோய் தீர்க்கும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். பேய் ஓட்டும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிக்கும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெயம் தரும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். வரங்களின் ஆவியே, ஆண்டவரே கனிகளை இரக்கமாயிரும். கொடுப்பவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். உலகை புதுப்பிக்கும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். உள்ளொளி தந்திடும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். உண்மையை உணர்த்திடும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். உணர்வுள்ள தெய்வீக ஆவியே, ஆண்டவரே தந்தையை இரக்கமாயிரும். வெளிப்படுத்தும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். தமையனை அறிவிக்கும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். இருவரில் புறப்படும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கும் இருப்பவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். என்னுள் இருப்பவரே, ஆண்டவரே என்றும் இரக்கமாயிரும். இருப்பவரே, ஆண்டவரே என்னை இரக்கமாயிரும். நடத்துபவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆலோசனை தருபவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆறுதல் அளிப்பவரே, ஆண்டவரே அறியாமை இரக்கமாயிரும். அகற்றுபவரே, ஆண்டவரே ஒப்புரவு இரக்கமாயிரும். ஆக்குபவரே, ஆண்டவரே ஒரு மனம் இரக்கமாயிரும். தருபவரே, ஆண்டவரே பிளவுகள் இரக்கமாயிரும். போக்குபவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். பிணக்குகள் நீக்குபவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். கற்பிக்கும் ஆவியே, ஆண்டவரே அறிவூட்டும் இரக்கமாயிரும். ஆவியே, ஆண்டவரே நினைவூட்டும் இரக்கமாயிரும். ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். மீட்பின் ஆவியே, ஆண்டவரே மீட்பரின் இரக்கமாயிரும். ஆவியே, ஆண்டவரே பாவத்தை இரக்கமாயிரும். உணர்த்தும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். உரிமையை மதிக்கும் ஆவியே, ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறது, நமக்கு உறுதி ஊட்டுகிறது. நம்மை எந்த சூழ்நிலையிலும் அது நம்மை விட்டு விடுவதில்லை.
மோசே இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். மோசேவினுடைய இறப்புக்கு பிறகு இஸ்ராயேல் மக்களை யார் வழிநடத்த போகிறார்கள்? அவர்களுக்கான விடுதலை வீரன் யார் என்கிற கேள்வி எழுந்தபோது ஆண்டவர் யோசுவாவை தேர்ந்து கொள்ளுகிறார். யோசுவா, நீரே இந்த மக்களை வழிநடத்த வேண்டும். நீரே இவர்களின் ஆயனாக இருந்து இவர்களை பாதுகாக்க வேண்டும். இவர்களின் துன்பங்களில் இவர்களுடைய பகைவர்கள் இவர்களை எதிர்க்கும் போது, இவர்களை தீமைகள் நெருங்கும் போது நீ அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களை காக்க வேண்டும். மோசேவுக்கு பிறகு ஒரு மிகுந்த அச்சத்தோடு கலக்கத்தோடு யோசுவா இருக்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 9 இறைவார்த்தை, வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, உன்னை காக்கின்ற தேவன் நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்றேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, எதைக் கண்டு நீ கலக்கமுற்றிருக்கிறாய்? போரினால் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கத்தில் அச்சுறுத்தல், பீதி, நடுக்கம், இதனால் ஒரு பதற்றம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு மிக பெரும் இடையூறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. பயம். நாடுகளிடையே எப்பொழுது போர் தொடங்கும் என்கிற பீதியில் மக்கள் எல்லோரும் கலக்கத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே. அமைதியின் தெய்வம் நம் ஆண்டவர். நிச்சயம் இந்த உலகத்தில் அமைதி பிறக்கும். சமாதானத்தின் இறைவன் நம் ஆண்டவர். நிச்சயமாய் அவர் நமக்கு சமாதானத்தை தருவார். நீ கவலைப்படாதே மகனே, மகளே. பல பேர் நோயினால் பாதிக்கப்பட்டு நீங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். புற்றுநோய், இதய கோளாறுகள், தோல் வியாதிகள், குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை, நிம்மதியில்லாத ஒரு மனநிலை, தொழிலுக்கு போன இடத்திலே நஷ்டம் ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடி, குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி மன்றாடுகிறவர்கள், திருமண தடை நீங்க வேண்டி செபிக்கிறவர்கள், கடன் பிரச்சனையினால் மூழ்கி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், இப்படி ஏராளமான விண்ணப்பங்களோடு, மன்றாட்டுகளோடு, ஜெபங்களோடு இதோ இந்த ஆராதனையிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் இந்த ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து அவரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தெய்வம், உங்கள் மன்றாட்டுக்களை புறக்கணியாத தெய்வம், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தெய்வம் ஒருவர் உண்டென்றால் இந்த நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. பார்வையற்றோருக்கு பார்வை தந்தவர் இவர்தான். கால் ஊனமுற்றோரை எழுந்து நடக்க வைத்தவர் இவர்தான். முடக்குவாதமுற்ற மனிதரை உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என்று சொன்ன ஆண்டவர் இவர்தான். இறந்து போன லாசரே, லாசரே கல்லறையிலிருந்து வெளியே வா என்று சொல்லி உயிர்ப்பித்தவரும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஐயா, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலம் பெறுவான் என்று சொன்ன அந்த நிமிடத்திலே அந்த தாட்சியின் அடையாளமாக, அந்த விசுவாசத்தின் அடையாளமாக அந்த ஊழியன் பிழைத்துக் கொண்டான். ஐயா, மேசையிலிருந்து சிந்துகின்ற அந்த சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்ட கானானிய பெண், அவளுடைய மகள் சுகம் பெற்றுக் கொண்டாள். அவருடைய மகளுக்கு இருந்த பேய் நீங்கியது. சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலும் கூட இந்த அற்புத அதிசயங்கள் நிகழ ஆண்டவருடைய வல்லமையை பெற்று அவரின் சாட்சியாக நீர் இருக்க
அற்புதங்களின் தெய்வம், அதிசயங்களின் இறைவன். வெறும் அற்புதத்திற்காக அதிசயத்திற்காக மட்டுமல்ல, இவரை விசுவசிக்கின்ற ஒவ்வொருவருமே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வார்கள், உயிர்ப்புக்கு சாட்சிகளாக இருப்பார்கள், துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற மன வலிமையும் ஆற்றலும் பிறக்கும். சோதனை காலங்களில் நம்பிக்கை தருகிற தேவனாக நம் ஆண்டவர் நம்முடன் இருப்பார். திருப்பாடல் 91:15 இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்கிறது இறைவார்த்தை. உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்கிறது இறைவார்த்தை. திருப்பாடல் ஆசிரியர் அழகாக, ஆண்டவரே நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் என்று சொல்லி உருக்கத்தோடு பாடிச் செபிக்கிறார். நாமும் அந்த ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து உருக்கத்தோடு மன்றாட மாண்புயர் கீதம் பாடி செபிப்போமாக. மாண்புயரில் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
உண்டாக கடவுள்